யாருக்கு அகங்காரம் மிக அதிகமாக இருக்கிறதோ வேகம் வந்துட்டுது, ஆனா விவேகம் இல்லை. நான் விரும்புறது எதுவோ அது நடக்கும். அகம் கரோதி இது அகங்காரக. எல்லாம் வல்ல மகாலட்சுமி அம்பிகையினுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய நவராத்திரி ஆன்மீக உரையை ஆரம்பிப்போமாக. இந்த நவராத்திரி நன்னாளிலே கடந்த 3 நாட்களும் துர்கா தேவியை வணங்கக்கூடிய நிலையிலே மனோபலத்தை அதிகரிப்பது எப்படி என்று நாங்கள் பார்த்திருந்தோம். ஏன் எங்களுக்கு சோம்பல் வருகிறது என்ற காரணத்தை முதல் நாள் ஆராய்ந்து அந்த சோம்பலை இல்லாமல் செய்வதற்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை 2ஆம் நாள் மனதில் உறுதி வேண்டும் என்ற தலைப்பிலும் 3ஆம் நாள் மனோபலத்தை அதிகரிப்பது எப்படி என்ற தலைப்பிலும் பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் தலைப்பு பதற்றம் எப்படி ஏன் வருகிறது, இல்ல பதற்றம் வருவது ஏன் என்பதுதான் இன்றைய தலைப்பு. இங்கே பதற்றம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்ற சொல் பலவித அர்த்தங்களை கொண்டிருக்கும். சாதாரணமாக பேச்சு வழக்கில் சொன்னா எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு, ஒரே படபடப்பா இருக்கு. இன்னும் ஆங்கில மொழி கலந்து சொல்றதா ஒரே டென்ஷனா இருக்கு. அல்லது மன அழுத்தத்தையும் நாங்கள் பதற்றம் என்ற விதத்திலே இணைத்துக் கொள்ளலாம். ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, மன அழுத்தமா இருக்குது. அல்லது இதுக்குள்ள கன்ஃபியூஷன், குழப்பமா இருக்கின்றதையும் இதுக்குள்ள நினைச்சு கொள்ளலாம். எனக்கு ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு, என்ன செய்யறேன்னு தெரியல. அப்ப பதட்டம், அழுத்தம், குழப்பம், கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் நான் பதற்றம் என்ற சொல்லிலே தொடர்புபடுத்தி வெளிப்படுத்துகிறேன். அப்ப இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று நெருங்கி பிணைந்தவைதான். சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கின்றன, மேலோட்டமா பார்க்கும் போது எல்லாமே ஒன்றுதான். அப்போ இந்த பதட்டம் ஏன் வருகிறது என்ற காரணத்தை நாங்கள் ஆன்மீக ரீதியிலே ஆராய்வோமாக இருந்தால், விஞ்ஞான ரீதியிலும் ஆராயலாம். விஞ்ஞான ரீதியில் ஆராய்ந்து கண்டுபிடிக்கப்படுகின்ற முடிவுகளை விட மெஞ்ஞான ரீதியிலே ஆராய்ந்து கண்டுபிடிக்கப்படுகின்ற முடிவுகள் அதிசிறந்தவையாக இருக்கின்றன என்பதை நான் இங்கே பதிவு செய்துதான் ஆக வேண்டும். ஆக இங்கே ஆன்மீக ரீதியில் என்று சொல்லப்பட்டது, மெஞ்ஞான ரீதியிலே இந்த தலைப்பை நாங்கள் இன்று அணுக இருக்கின்றோம். இந்த பதட்டம் வருவது ஏன் என்ற கேள்விக்கு உண்மையிலே சொல்ல போனால் பல காரணங்கள் இருக்கு. நீங்க உங்களோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு ஏன் பதட்டம் வருகிறது, படபடப்பு வருகிறது, அதுக்கு கூட பல காரணங்களை நீங்கள் பட்டியலிடலாம். என்னத்தால டென்ஷன் வருது, ஏன் டென்ஷன் வருது, ரெண்டும் பார்க்கலாம். என்னத்தால வருது, ஏன் வருது, எப்படி வருது, கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்றுதான். அப்ப இந்த பதட்டம் வருவதற்கு பல காரணங்களை பார்க்கலாம். நாங்கள் இன்று நேரம் கருதி ஒரு சில காரணங்களைத்தான் அல்லது சில காரணங்களைத்தான் பார்க்க இருக்கிறோம். ஆன்மீக ரீதியிலே கூட முக்கியத்துவம் பெறுகின்ற காரணங்கள் என்று சொல்லலாம். அதுல முதலாவது காரணம் அகங்காரம். அகங்காரம் என்றால் ஈகோ. யாருக்கு அகங்காரம் மிக அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு பதட்டம் அதிகமா வரும். யாருக்கு அகங்காரம், ஈகோ, ஆணவம், அகங்காரம், உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கும். ஆணவம், அகங்காரம், நான் நான் நான், என்ன விட்டா ஆளே இல்லை, நான் தான் எல்லாம் செய்யறேன், நான் தான் இது செய்யறேன், நான் தான் இது, நான் தான் அது, நான் தான் அது, நான் தான் நான் 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 சாப்பிடுற நான் இல்ல. அப்ப யாருக்கு அகங்காரம் குறைவா இருக்கோ அவைக்கு பதட்டம் குறைவாக இருக்கும். ஆன்மீகத்தினுடைய அடிப்படையே இந்த அகங்காரத்தை இல்லாமல் செய்வது, ஆணவத்தை இல்லாமல் செய்வது. சைவ சித்தாந்தத்துல சொல்வதா இருந்தா ஆணவ மலம்,
மும்மலங்களில் ஆணவம், கன்மம், மாயை. இப்ப நான் என்கின்ற இந்த அகங்காரம் சமஸ்கிருதத்திலே சொல்லுவதாக இருந்தால், அகங்காரம் என்ற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கள் எல்லாரும். அகம் கரோதி இது அகங்காரக. அகம் என்றால் சமஸ்கிருத மொழியிலே நான், வடமொழியிலே அகம் என்றால் நான். அகம் கரோதி இது அகங்காரக. கரோதி என்றால் செய்கிறேன், செய்பவன். நான் தான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் செய்தேன், நான் செய்து கொண்டிருக்கிறேன், நான் செய்வேன். அப்ப இந்த ஆணவம் அதிகமாக இருக்கும் பொழுது அது பதட்டத்துக்கு அடிப்படை ஒரு மூல காரணமாக இருக்கிறது. இது ஒரு காரணமா? இது மட்டும்தான் காரணம் அல்ல. நீங்க அப்படி யோசிச்சிடக்கூடாது. பிறகு ஆணவம் நல்ல குறைவா இருக்கிற ஒரு ஆளுக்கு பதட்டம் பெறலாம். அப்புறம் யோசிக்க கூடாது. சுவாமி சொன்னாரு ஆணவம் குறைவென்றா பதட்டம் குறைவு, ஆணவம் கூடண்டா பதட்டம் கூட. இவருக்கு ஆணவம் குறைவு, அகங்காரம் குறைவு, நல்லாவே தெரியும் எங்களுக்கு. ஆனா இவருக்கு பதட்டம் வருது. இன்னும் வேற காரணங்கள் பார்க்க போறோம். அதான் இது ஆணவம், அதாவது பதட்டம் ஏன் வருது, படபடப்பு ஏன் வருது, டென்ஷன் ஏன் வருது என்றதுக்கு பல காரணங்கள். ஒரு காரணம் மட்டும் செல்வாக்கு செலுத்தவில்லை. ஏனென்றும் ஆராய்வோம். பிறகு நாளைக்கு நாளை மறுதினம் நாங்க தீர்வுகளை பற்றி ஆராய இருக்கிறோம். முதல் 3 நாளும் துர்க்கை அம்பிகையினுடைய வழிபாட்டுல சோம்பல் என்ற அடிப்படையா வச்சு அது ஏன் வருது என்று ஆராய்ஞ்சு அடுத்த 2 நாளும் தீர்வை பார்த்தோம். அடுத்த 3 நாளும் மகாலட்சுமி தேவியின் வழிபாட்டுல பதட்டம் ஏன் வருது என்று பார்த்து அதுக்குரிய தீர்வை நாளைக்கு நாளை மறுதினமும் பார்க்க போறோம். இப்ப துர்க்கை அம்பிகை என்ற இதுல தீர்வு பார்த்தா மனோபலத்தை அதிகரிக்கணும். பலம் அதான் வீரம், அதான் துர்க்கை. அது மாதிரி இதுக்கும் தொடர்பு இருக்கு. நாளைக்கு நாங்க அதை பார்ப்போம் தொடர்ச்சியா. அப்ப அந்த ஆணவம் அதிகமா இருக்கிறவருக்கு ஏன் பதட்டம் வருது என்றால் அவர் எதிர்பார்க்கிற எல்லாம் நடக்கணும் என்று யோசிப்பார். அது என்ன எதிர்பார்க்கல நடக்கணும் என்று யோசிக்கிறது அது சரியா நடக்கணும் என்ற அர்த்தத்துல இல்ல. நான் விரும்புறேன் ஆகவே நடக்கணும். அது சரியோ பிள்ளையோ. இப்ப சிலது சரியா நடக்கணும் என்று எதிர்பார்க்கறது வேற. இது அப்படி இல்லை. சரியா நடக்கணும் என்ற எதிர்பார்ப்பு இல்லை. நான் விரும்புறது எதுவோ அது நடக்கணும். அவர் விரும்புறது சரியாகவும் இருக்கலாம், பிள்ளையாகவும் இருக்கலாம். நான் விரும்புற நடக்கணும். நான் சொன்னா அதுக்கு எல்லாரும் கேட்கணும். சர்வாதிகாரம். அப்ப அங்க ஒரே பதட்டம் வேற. ஏன் அவர் எதிர்பார்க்கிற நடக்கா இல்லைன்னா அவர் டென்ஷன் ஆயிடுவார். படபடக்கத்தினர் பதட்டப்படுத்துறாங்க. பிறகு அந்த அகங்காரத்தால அவர் நிறைய கஷ்டப்படுவார், நிறைய துன்பப்படுவார். அதாலேயே அவருக்கு பதட்டம் இயல்புல பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இப்ப பார்த்தாலும் அடுத்தது அகங்காரம் மேலோங்கி இருக்கும் பொழுது சிந்தனை மழுங்கடிக்கப்படுகிறது. நான் என்ற அகங்காரம் வந்துட்டேன்டா, இந்த அசுரர்கள் எல்லாம் பொதுவா பார்த்தா அதான் நான் என்ற அகங்காரம் மேலோங்கித்தான் கடும் தவம் இருந்து இறைவனிட்ட வரத்தை பெற்று விட்டு எல்லாம் எனக்கு கிடைச்சிட்டேன்டா, என்ன விட்டா ஆள் இல்லை என்று நெச்சாக்கள்லாம் அசுரர்கள் எல்லாரும் அழிவுதான். அப்ப அகங்காரம் மேலிட்டால் சிந்தனை மழுங்கடிக்கப்படும் பொழுதும் பதட்டம் வருகிறது. அப்ப இது முதலாவது காரணம். 2வது காரணம் அவசரம். பேச்சு வழக்கு சொல்ல நீ ஒரு அவசர குடுக்கேன்னா எனக்கு தெரியாது, உடுக்கேன்னா தெரியும், குடுக்கேன்னா என்னன்னு தெரியாது. அவசர குடுக்க ஏன்னா அவசரம், எல்லாத்துக்கும் அவசரம் 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 அவசரம். நீங்க திருப்பி என்னட்ட கேட்க கூடாது. சுவாமிகள் அவசர உலகம், நாங்க அவசரமா இயங்கினாத்தான் இந்த உலகத்துல வாழ முடியும். அவசர உலகம் என்பதும் யார் உருவாக்கியது? அவசர உலகம் என்ற நிலையை யார் ஏற்படுத்தி கொண்டிருப்பது? நாங்கள் தான். ஒரு பேச்சுக்கு அவசர உலகம் என்றதே ஆன்மீக பார்வையில ஒரு அறவாசி மாயையான தோற்றப்பாடுதான். அறவாசி உண்மை, அறவாசி மாயை, அறவாசி பொய். அவசரமான உலகம் என்றது சரி. இவன் ஒரு பேச்சுக்கு முழுவதுமே உண்மையா இருக்கட்டும், அவசரமான உலகம் தான், ஃபாஸ்ட் வேர்ல்டு இருக்கட்டும். அதுக்காக நான் அவசரப்பட தேவை இல்லை. நாங்க அது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்றது. அவசரமான உலகத்துல நான் ஒரே அவசரம். அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு நாங்க செய்வோமா இருந்தால் பதட்டம் இயல்புல வரும்.
இன்னொன்று இந்த பதட்டம் என்றது ஒருவித ஸ்ட்ரெஸ், ஒருவித அழுத்தம் என்றது, ஒருவித டென்ஷன் என்றது ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கணும். இல்லாட்டி ஒன்றுமே செய்ய மாட்டான். ஒரு உந்து சக்தியாக, ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டராக எங்களை செயல் செய்விக்கிற ஒரு உந்து சக்தியா அந்த டென்ஷன், அந்த பதட்டம் அல்லது அந்த அழுத்தம், ஸ்ட்ரெஸ் ஒரு கொஞ்சமாவது இருக்கணும். ஆனா எங்க பிரச்சனை வருதுண்டா, அது அந்த ஒரு மட்டத்தை தாண்டி மேல வரைக்கல தான் அது எங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் சிதைக்குது, பிரச்சனையும் உருவாக்குது. அப்ப அவசரப்படாம செய்யணும் பண்ணிட்டு அதான் முதல் 3 நாளும் பார்த்தோம். சோம்பல் வந்து எரும மாடு மாதிரி மெதுவா வாரையல. எரும மாடுதான் மகிஷக என்றா சமஸ்கிருதத்துல, தமிழ்ல எரும மாடு என்ற அர்த்தம். எரும மாட்டு தலையுடைய அசுரன் அவன் தான் மைசாசுரன். அவனை அம்பாள் 9 நாள் யுத்தம் செய்து, 9 திதிகள் 9 ராத்திரி யுத்தம் செய்து அழிக்கிறார். அந்த சோம்பேறித்தனத்தை, தமோகுணத்தை, அறியாமையை அழிச்சதான் நவராத்திரி தத்துவம். அந்த தத்துவத்தோட நாங்க இந்த விஷயத்த பாக்குறோம். அப்ப அவசரம் அவசரம் என்றது எங்க வருது என்றால் ரஜோகுணம். நான் 3 குணங்களை பற்றி முதல்ல சொல்லி இருக்கிறேன். தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம். ரஜோகுணம் என்றால் எப்ப பார்த்தாலும் வேகம். அவர் சும்மா இருக்க மாட்டார். இப்ப இந்த சின்ன பிள்ளைகள் எடுத்தால், இப்ப 4 பேர் இருக்கணும் இங்க, நாங்க அவைக்கு வச்சுக்கிற பேர் பொதுவா குளப்படி. அந்த குளப்படி என்றது என்னன்னா இந்த ரஜோகுணம். சும்மா இருக்கே இல்லாது காலையாக ஆட்டம், கூட்டு 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 இல்ல அங்க பாக்குற இங்க பாக்குற டொங் டொங் அண்டு முன்னுக்கு அடிக்கிறதுங்க, டங் நெருகிறது, ஓடி விளையாடு பாப்பா. இப்ப நாங்க பிள்ளைல விளையாட விடுறதே இல்லை. அப்பாவே எல்லா இடத்தையும் விளையாடினேன். பள்ளிக்கூடத்துல, வீட்டுல எல்லா இடத்தையும் விளையாடினேன். அப்ப அந்த ரஜோகுணம் அல்லது ஆக்டிவ்னஸ் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஒரு செயற்பாட்டோட இருக்கிற ஒரு ஆள், எனர்ஜெட்டிக், சக்தியோடு இருக்கிறது, எந்தூசியாஸ்டிக், உற்சாகமாக இருக்கிறது, இதெல்லாம் ரஜோகுண வெளிப்பாடு. ஆனா இதெல்லாம் அளவை கடக்கும் பொழுது அது வெள்ளம் சும்மா அணை எல்லாத்தையும் உடைச்சு கொண்டு வெள்ள பெருக்கா போற மாதிரி போகுது. அதான் இருக்கிற சவால். அப்ப இந்த லக்ஷ்மி தேவியினுடைய இந்த 3 நாட்களுமே இந்த ரஜோகுணத்தை, முதல் தமோகுணம் சோம்பரில் இருக்கிறால இயங்க வைக்கணும்னா ரஜோகுணம் தேவை. அதான் சிவப்பு, ரத்தம், யுத்தம், சிவப்பு, நந்தினி அத்தா வேப்பிலையா கொண்டா, அதான் அந்த எனர்ஜி, அந்த சக்தி. அப்ப நித்திரையில இருக்கிற ஒரு ஆளை, தமோகுணத்துல இருக்கிற ஆளை முதல் 3 நாளும் போட்டு அட்டி என்ன அடிச்சு ரஜோகுணத்தை கொடுத்த உடனே இப்ப அவருக்கு வேகம் வந்துட்டுது. ஆனா விவேகம் இல்லை, அவசரம், எல்லாத்துக்கும் அவசரம். இப்ப ஆள் சும்மா இருக்காது. இந்த சும்மா இருந்தாலும் தட்டி உசுப்பேத்தி விட்டேன்னு சொல்லுவோம் சாதாரணமா. சும்மா இருந்த மனுஷனா உசுப்பேத்தி விட்டாச்சு, இப்ப அது பாட்டுக்கு ஓடி தெரியுது, கட்டுக்கடங்காம உடைக்காம பிரச்சனை. அப்ப இந்த ரஜோகுண பிரதானம், அந்த ரஜோகுணத்தின வெளிப்பாடு அவசரப்படுறது. அப்ப அவசரப்படுறதுன்றா அப்ப ஏன் அவசரப்படுறோம்? உரிய நேரத்துக்குள்ள முடிக்கணும், உரிய நேரத்துக்கு போகணும் என்றால் நாங்க நாளைக்கு பார்க்க இருக்கிறோம் இதுக்கு என்ன தீர்வு. இன்றைக்கு ஏன் வருதுன்ற காரணங்களை மட்டும்தான் இன்றைக்கு பார்க்க போறோம். நீங்க நாளைக்கும் வரத்தானே வேணும். இன்றைக்கு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டா நாளைக்கு வர மாட்டீங்க. முதலாவது காரணம் நான் 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 என்ற அகங்காரம். 2வது காரணம் அவசரம், வேகம், வேகம் கருத்தாண்ட வேந்த நடிவல். 3வது காரணம் உரிய தயார்படுத்தல் இல்லாமை. இப்ப தயார்படுத்தல் என்றா என்ன? இப்ப பூசை நடக்க போகுது என்றால் பூசைக்கு தயார்படுத்துபவர் இங்க வந்து பூசைக்குரிய பொருட்கள் எல்லாம் சரியா இருக்கோ, உரிய இடத்துல இருக்கோ என்று எல்லாத்தையும் பார்க்கணும். பூசையை தொடங்கினா பிறகு அட மணியை காணோம், யாரோ மணியை களவெடுத்து கொண்டு போயிட்டாங்களோ. அப்ப உரிய தயார்படுத்தல் நடக்காதபடியா இப்ப மணியை காணோம். சரி மணி எங்க போயிருக்கு, மணி போய் மணியை எடுத்துக்கொண்டு வந்தான் பூசை செய்யணும். மணி இல்லாம பூசையே இயலாது, மணி அடிக்காம. ஊதுபத்திய காணம், நெருப்பட்டிய காணம். இது பொதுவா பூஜைகள்ல வந்து பூர்வாங்கம் என்று சொல்லுவினோம். பூர்வம் என்றா அந்த விஷயத்தை செய்யறதுக்கு முதல் நாங்கள் செய்ய வேண்டிய தயார்படுத்தல். இது படிக்கிற மாணவர்களுக்கும் பொருந்தும். படிக்க முதல் உரிய தயார்படுத்தல். நித்திர வர்ற இடத்துல போய் இருந்து கொண்டு படிக்க வலிக்கிற கூடாது. நித்திர வராத இடத்துல, நித்திர வராத நிலையில தான் இருக்கணும். இந்த ஈசி சேர்ல போய் இருந்து கொண்டு படிப்பை கொண்டு பார்த்தா அது அப்படியே
அப்ப அந்த தயார்படுத்தலுக்குள்ள எல்லாமே வரும். அப்ப நான் படிக்கிற வெளிச்சம்டா இப்ப சரி அடிக்கடி மின்சாரம் நிக்குது, அப்ப சார்ஜர் லைட் இருக்கா, மெழுகுதிரி இருக்கா, சுட்டி விளக்கு இருக்கா, எல்லாம் தயார்படுத்தி போட்டுதான் இருக்கும். பொதுவா சொல்லுவார்கள் உணவு சாப்பிடும் போது வெளிச்சத்துலாம் சாப்பிடணும். அந்த காலத்துல மின்சாரம் இல்ல, வெறும் விளக்கு தான். விளக்கு வெளிச்சத்து சாப்பிடணும், வெளிச்சம் நின்றா சாப்பிட, வெளிச்சம் நின்றா சாப்பிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இரவு இருட்டு சாப்பிட வெளிச்சம் இல்லை என்றால் பூச்சி புழு சாப்பாடுக்கு விழுந்தா தெரியாது. மிக இலகுவான சின்ன குழந்தைகளுக்கும் விளங்குற காரணம் சொல்லக்கூடாது. நாங்க சீனாக்கார மாதிரி பூச்சி புழுக்கள் எல்லாம் விழுந்தா அதையும் சேர்த்து எல்லாம் சாப்பிடுவோம். அப்ப அந்த அடிப்படையில அந்த தயார்படுத்தல் என்றது முக்கியம். இப்ப மாணவர்கள் எடுப்போம், மாணவர்கள் இருக்கிறீங்க, பரீட்சைன்னு சில பேருக்கு காய்ச்சல் வந்துடும். ஐயோ அம்மா எனக்கு காய்ச்சல், எனக்கு எல்லாமே இருக்கு, வயிற்றுக்கு ஏதோ செய்யுது, பரீட்சை. சில பேருக்கு இன்றைக்கு நவராத்திரி தினத்துக்கு பிள்ளை ஒரு பேச்சு பேசணுமா, தனி பேச்சு, ஐயோ மேடையில ஏறி பேசணும், ஆக்கள் எல்லாம் இருக்கணும், பதட்டம், டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். ஒரு போட்டிக்கு போயேக்க, போட்டி கோலம் போடுற போட்டியோ தோரணம் பின்ற போட்டியோ, போட்டியில நான் வெல்லுவேன் ஆயிட்டே வெல்லும், டென்ஷன், பதட்டம். இதில் இந்த பரீட்சை, தனிநபர் பேச்சு, மேடை நிகழ்ச்சி, போட்டிகள்ல பங்கு பெற்றது, பரீட்சை எல்லாம் பாத்தீங்கன்னா ஏன் பதட்டம் வருதுன்றா உரிய தயார்படுத்தல் இல்லை. பரீட்சைக்கு நல்லா படிச்சு நல்ல தயார்படுத்தல் இருந்தால் பதட்டப்பட தேவையில்லை, ரிலாக்ஸ். தனிநபர் பேச்சு நல்லா நான் பேசி நல்லா வீட்டே நான் 5 தரம் ரிஹர்சல் பார்த்துட்டேன் வீட்லயே, ஒரு பிள்ளையும் வரையல, ரைட், நோ டென்ஷன், நோ ஸ்ட்ரெஸ். இல்ல போட்டி ஏற்கனவே நான் எல்லாம் நல்லா பயிற்சி செய்து எல்லாம் வேகமா தோரணம் டக் 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 டக், கோலம் போற டன் 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 டன், எல்லாம் வேகமா நடக்குது. அப்ப 3வது காரணம் தயார்படுத்தல் இன்மை. நான் என்னும் அகங்காரம், அவசரப்பட்டு செயற்படுதல், தயார்படுத்தல் இல்லாமல் செயற்படுதல். அடுத்து 4வது காரணம் இறைவன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. என்ன சுவாமிகள் நீங்க அப்படி சொல்றீங்க, கடவுள் மேல நம்பிக்கை இல்லை? நாங்கள நவராத்திரி பூசைக்கு கும்பத்துல எல்லாம் அம்பால மகாலட்சுமி எழுந்தருளை கும்பிட்டு கொண்டிருக்கிறோம், கோயிலுக்கு எல்லாம் போடுறோம், சாமி கும்பிடுறோம், ஒவ்வொரு நாளும் வீட்டுல சுவாமி அறையில சுவாமி கும்பிட்டு விபூதி எல்லாம் பூசுறோம். கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்றீங்க. கடவுள் நம்பிக்கை இல்லை என்ற நான் சொல்ல வந்த விஷயம், இறைவனுடைய சக்தி மீது, இறைவனுடைய பேராற்றல் மீது எங்களுக்கு உண்மையிலேயே எத்தனை சதவீதம் நம்பிக்கை இருக்கிறது? முதலாவது கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை. கடவுள் இல்லையென்றே ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. இப்ப கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு விஷயம், அந்த கடவுள் எல்லாம் வல்லவர், எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிபவர், ஆல் மைட்டி, ஆல் பர்வேடிங், ஆல் நோயிங் ஆங்கிலத்துல, சர்வசக்திமான், சர்வவியாபி, சர்வஜன் வடமொழியில. அப்ப அந்த கடவுள் இருக்கிறார், எல்லாம் வல்லவர், எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிபவர், அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் எல்லாம் செய்யலாம், எங்கும் நிறைஞ்சிருக்கிறார், அவனின்றி அணுவும் அசையாது. கடவுளுடைய விருப்பம் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது. இப்ப புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் கூட அசையாது. இன்னும் சொல்ல போனா இப்ப கடவுள் துணிக்க கூட அசையாது. கோட் பார்ட்டிகிள் கடைசியா கண்டுபிடிச்சது. நீ அதையும் பார்த்து அடுத்து கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியாது எதிர்காலத்துல. அப்ப இறைவனுடைய விருப்பப்படியே அனைத்தும் நடக்கின்றன என்பதை நாங்கள் எத்தனை பேர் 100க்கு 100% நம்புறோம்? அதைத்தான் நான் சொல்றேன். இல்ல நான் 90% நம்புறேன். நாங்க 10% போச்சுதே, 10%க்கால புகுந்து அது பேருந்து எல்லாத்தையுமே ஒரு சின்ன நெருப்பு குச்சை தட்டி வச்சு விட்டா காணும், அது முழுக்க பத்தி எரிஞ்சிரு. இல்ல அது ஒரு நெருப்பு குச்சி தானே அது. அப்ப இது இறைவன் நம்பிக்கை என்பது நாங்கள் சும்மா ஒப்புட்டளவுல ஒவ்வொன்றோட எடுக்கிற சொன்னாலும் இது பைனரி சிஸ்டம், ஆன் ஆஃப். நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இல்ல. இப்ப இந்த லைட் மின் விளக்கு இருக்கு, மின் விளக்க போடணும்னா அங்க சுவிட்ச் இருக்கு, மின் ஆளி அமர்த்தினா எரியும், மற்ற மாதிரி அமர்த்தி விட்டா நின்றுடும், அவ்வளவுதான். இல்ல 50% எரியக்கூடிய மாதிரி அது இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க, லைட்ல டிம் செட் பண்ற வெளிச்சம். அது வேற விஷயம், நான் அந்த விளக்க பற்றி கதைக்கலைங்க.
டிம் லைட்டை பற்றி கதைக்கல. சாதாரண டியூப் லைட் எடுத்தோம்னால் ஒன் அண்ட் ஆஃப். கடவுள் இருக்கிறார், கடவுள் இல்லை. இல்லை நான் 50% நம்புறேன், 70% கடவுள் இருக்கிறார் நம்புறேன், மிச்சம் 30% கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம இருக்கு. ரெண்டா கடவுள் இல்லைதான். 99.9% நம்புறேன், 1% நம்பிக்கை இல்லை, அப்ப கடவுள் இல்லை. 100% நம்புறேன் இருக்கிறார். அப்ப கடவுள் விருப்பம், இறைவன்ற விருப்பப்படிதான் அனைத்துமே நடக்கின்றன என்றால் ஏன் பதற்றம் வர வேண்டும்? நான் எவ்வளவுதான் தலைகீழா நின்றாலும் எது நடக்க இருக்கிறதோ அதுதான் நடக்கும். எப்பவோ முடிந்த காரியம் யோகர் சுவாமிகள். இதை மாறி விளங்கி கொள்ளக்கூடாதா? அப்ப எது நடக்குமோ அது நடக்கும், சோம்பறியா இருக்கு, ஒண்ணும் செய்யாம அப்ப நான் சும்மா இருப்பேன். சரி, உங்களுக்கு அப்படி எண்ணம் வந்து நீங்க சும்மா இருந்து பாருங்க, அதான் நடக்கணும் இருக்குது. சும்மா இருந்து பாருங்க. சாப்பாடு கிடைக்காட்டி தண்ணிய குடியுங்க, தண்ணியும் கிடைக்காட்டி மூச்செடுத்து விடுங்க, அதுவும் இல்லாட்டி செத்து போங்க. சொல்றாரு. அப்ப சரி சொல்லு, அப்படி என்றா இது எது நடக்கணுமோ அதான் நடக்கும்டா. இது என்ன, இது எங்கட உற்சாகத்தை குறைக்கிற மாதிரி இருக்குது, எங்கட இலக்கு மேல இருக்கிற மோட்டிவேஷனை குறைக்கிற மாதிரி இருக்குது. அப்ப சும்மா இருப்போம் ஒருத்தர். சரி சும்மா இருந்து பாரப்பா, நீ இப்ப என்ன வந்தது? சும்மா இருக்கிறதுன்றது மிக மிக கடினமான விஷயம். சும்மா இருந்து பார்த்தா தான் நான் சொல்றது தெரியும். மனதளவுலையும் சும்மா இருக்கும், உடம்பளவு மனதளவு எல்லாத்துலயும் சும்மா இருக்கல, அதான் தியானம். அப்ப எவ்வளவுதான் நாங்க தலைகீழா நின்றாலும் எது நடக்கணுமோ அது நடந்தேதான் தீரும், அதை மாற்ற முடியாது. இதை எங்களுடைய ஆன்மீக சாஸ்திரங்கள் தெளிவாக சொல்லுகின்றன. உபநிடதங்கள், பகவத்கீதை, புராணங்கள், சைவ சித்தாந்த மெய்கண்ட சாஸ்திரங்கள், 12 திருமுறைகள், இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், எல்லா நூல்களுமே மிக தெளிவா சொல்லுது. நான் சொல்லல, எல்லா நூல்களும் சொல்லுது. இரண்டாவது, பெரிய மகான்கள், ஞானிகள், நாயன்மார்கள் இதன்படி வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். ஒரு நல்ல உதாரணம் பகவான் ரமண மகரிஷி. திருவண்ணாமலையில வாழ்ந்த ஒரு மகான். இந்தியாவில, தமிழ்நாட்டுல திருவண்ணாமலையில் வாழ்ந்த மகான் பகவான் ரமண மகரிஷி. நேரம் இருந்து அவரை பற்றி படியுங்க. கடவுளை உணர்ந்த ஞானி. 18 வயசுல வீட்டை விட்டு வெளிக்கிறார். வெளிக்கிட்டு திருவண்ணாமலைக்கு போறார். போய் அங்கே இருந்துட்டார். அம்மா கவலைப்பட்டு தேடி போறா. அப்ப இவர் மௌன விரதம், பேச மாட்டார். அம்மா போய் கூப்பிடுறா, தம்பி வீட்டவா வீட்டவா, மகனே வீட்டவா வீட்டவான். பெற்ற தாய். அப்ப இவர் ஒரு துண்டுல எழுதி கொடுக்கிறார். எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். எது இறைவன் விருப்பப்படி நடக்க முடியாது என்று இருக்கிறதோ அது நடக்கவே நடக்காது. ஆகவே மௌனமா இருப்பது நன்று. இதை எழுதி அம்மா கையில கொடுக்கிறார். என்ன, நான் இங்க வந்து இருக்கணும்ன்றது நடக்க வேண்டிய விஷயம், அது நீ மாறாது. நான் திரும்பி வரமாட்டேன், நீ வீட்ட போ என்றதான் மறைமுகமா அதில் இருக்கிறார். அப்ப அது என்ன விஷயம்? இறைவன் இச்சப்படிதான் எல்லாமே நடக்குது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே அதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லாதபடியாலதான் இது நாங்கள் தான் எல்லாத்தையும் செய்யறோம் என்று யோசிச்சு கொண்டு நான் நினைச்சா அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் யோசிச்சோன்னா பதட்டம் வருது. இந்த விஷயத்த யோசிச்சு பாருங்க. இறைவன் நிச்சயப்படிதான் எல்லாம் நடக்குதுன்னா சரி, அப்பயும் பதட்டப்படுவேன். தயார்படுத்தல் செய்யல, பூசைக்கு வந்தாச்சு, மந்திரமும் சொல்லி தொடங்கியாச்சு, மணிய காணோம். சரி, மணியாக்கே இருக்கு. இப்ப போய் மணி எடுத்துட்டு வந்து சரி என்ன பிள்ளையார குட்டி கும்பிட்டோம், மகாலட்சுமியை தியானம் பண்ணோம், ஸ்லோகம் எல்லாம் சொல்லி திருப்பி தொடங்குவோம். ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை நமஹ, தூபமாக்ராபயாமி. ஏன் பதட்டப்படுவான்? இப்படித்தான் நடக்கணும் இருந்திருக்கு. ஆனா அதை அந்த தயார்படுத்தியவர் சொல்லி தப்பேலாது. அப்படித்தான் நடக்கணும்ன்றது. அதான் நான் அப்படி அது பிறகு நாங்க சொல்றல கெட்டிக்காரர். நாங்கள் எல்லாத்துலயும் பயங்கர கெட்டிக்காரர். அப்ப அதை அப்படி அவர் சொல்ல முடியாது. என்றால் அவர் தன்னுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும். அப்ப காரணங்களை பார்த்தோம்னா நான் என்ற அகங்காரம், அவசரப்பட்டு செய்யறது, தயார்படுத்தல் இல்லாம செய்யறது,
இந்த இறை தத்துவத்துல இயற்கை தத்துவத்துல எங்களுக்கு நம்பிக்கை இல்லாம பதட்டம் வருது. அதை பற்றி நாளைக்கு நாங்க விரிவா பார்க்க போறோம். அதை எப்படி அது இருக்கிறதால சரியா வரும் என்ற விஷயம். அடுத்தது அஞ்சாவது காரணம். அஞ்சாவது காரணம் என்னென்றால், இப்ப பள்ளியை பார்த்து பதட்டப்பட தேவையில்லை, அது பாட்டுக்கு சண்டை பாட்டுல போகும். இப்ப பள்ளி வந்தோடனே சின்னாக்கள் பள்ளியை பார்த்து பதட்டப்படினா நீங்க ஒன்றும் பதட்டப்பட தேவையில்லை. அப்ப அஞ்சாவது காரணம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இறை நம்பிக்கையை பார்த்துட்டோம். அஞ்சாவது காரணம் பதட்டம் ஏன் வருகிறது என்றது. சரி, நான் அகங்காரம் எனக்கு இல்ல, ஆணவம் இல்ல, நல்ல குறைவா இருக்கு, இல்லைன்னு சொல்லல, சரி குறைவா இருக்கு, நான் அவசரப்படையில ஆறுதலா தான் எல்லாத்தையும் செய்கிறேன், தயார்படுத்தல் வடிவா செய்துட்டேன், தயார்படுத்தல ஒரு குறையும் பிழையும் இல்ல, இறை நம்பிக்கை அப்படி இருக்கு, அவன் இச்சப்படியே எல்லாமே நடக்குது, அவனின்றி அணுவும் அசையாது, அதாவது 100க்கு 100 வீதம் என்ன 1000 வீதம் நம்புறேன், இதுவும் வந்தாச்சு. ஆனா எனக்கு பதட்டம் வருது. என்னடா இது, எனக்கு பதட்டம் வருது. அப்ப எனக்கு பதட்டம் வருது என்றால் அஞ்சாவது காரணம். அதுக்கு என்ன காரணம்? அது இவ்வளவு இருந்தும் எனக்கு பதட்டம் வருது என்றால், நான் கடந்த காலத்தை பற்றி திருப்பி திருப்பி நினைச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள், இழப்புகள், வேதனைகள், ஏமாற்றங்கள், துன்பங்கள்ல இருந்து என்னால விடுபட முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். கருதி கருதி கவலைப்படுவார், கவலை கடலை கடியும் வடிவேல் முருகா முருகா முருகா. கருதி கருதி கவலைப்படுறது. கடந்த காலத்தில் நடந்த நச்சு ஒருவித மன அழுத்தத்துக்கு போய் ஒருவித டிப்ரெஷன் போகணும்னா அப்ப பதட்டம். அதே மாதிரி கடந்த காலத்தை இவ்வளவுக்கு நச்சு கவலைப்படுறோமோ, அதே மாதிரி அடுத்த விஷயம் எதிர்காலத்தை பற்றி ஒரே கற்பனை செய்து அங்க வருமோ, இது இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, அது ஆயிடுமோ, சுனாமி வரப்போதோ, இது வரப்போதோ, அது நடக்குமோ, அங்க ஒன்றும் இல்லை. ஆனா மனசு என்ன செய்யுது? கற்பனை செய்து போகுது. பரீட்சைக்கு கஷ்டமான கேள்வி வந்துருமோ, எனக்கு தெரியாத கேள்வி வந்துட்டா, அதாவது கடந்த காலத்தின் மேல திருப்பி ப்ரூடிங் ஓவர் த பாஸ்ட். கடந்த காலத்துல என்ன ஒன்று நடந்துச்சா ஒரு விஷயம், அதுல இருந்து கற்றுக்கொண்ட பாடம், லெசன்ஸ் லேர்ன்ட், அனுபவங்கள் எங்களுக்கு பாடங்களை கற்று தருகின்றன. அதை எடுத்து நிகழ்காலத்துக்கு பயன்படுத்தணும். அது பிள்ளை இல்லை. ஆனா நான் சொல்றேன் அது இல்லை. கடந்த காலத்தையே ஒரே அழுது புலம்பி ஒப்பாரி வச்சு அதுக்குள்ளேயே மூழ்கி போயிருந்தால் பதட்டம் வரும். எதிர்காலத்தை திட்டமிடணும். நாளைக்கு நான் என்ன செய்யணும், எங்க போகணும், என்னென்ன திட்டமிடல் இருக்கணும். அதான் தயார்படுத்தல் என்றதுக்குள்ள திட்டமிடல் பிரதான விஷயம். இப்ப பூசை என்றா திட்டமிடணும். முதல் தூபம், தீபம், கற்பூர தீபம், அர்ச்சனை, அதுக்குரிய பொருட்கள் என்னென்ன, எப்படி இருக்கணும், என்ன ஒழுங்கு வரிசையில வைக்கணும், எப்படி வச்சா அதை இலகுவா செய்யலாம், எல்லாம் திட்டமிடல் தேவை. தயார்படுத்தல் ஒரு அங்கம்தான் திட்டமிடல். ஆனா இது திட்டமிடாம இது வெறும் கனவு. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது போல பகல் கனவு காணுங்கள், அதுவும் தேவை. இலட்சியத்தின் மீது கனவு காண வேண்டும். திட்டமிடல் தேவை, இலட்சியத்தை கனவு காண வேண்டும். ஆனா நான் சொல்ல வர்றது, திட்டமிடலோ இலட்சியத்தின் மீதோ கனவோ இல்லாம ஒரே எதிர்காலத்தை பற்றி யோசிச்சு அப்படி நடக்குமோ, அப்படி செய்ய அவர் வந்துட்டா, இப்படி செய்ய அவர் போயிட்டா, இது இப்படியே. சில பேர் பாத்தீங்கன்னா கூட்டங்கள் நடத்திக்க ஒரே இப்படித்தான் கழிச்சிட்டு இருப்பார். அப்படி ஆயிட்டா, இது இப்படி ஆயிட்டா, கூட்டத்தை நடத்துறது கொஞ்சம் நேரம் பொறுத்து அவர் பதட்டம் ஆயிடுவார். சும்மா இருக்கும், ஒரு பதவியை கண்ட்ரோல் பண்ண இயலாது. இது கொஞ்சம் ஆழமா போச்சுன்னா இது ஒரு வியாதி. அவ அப்படி வந்துட்டாலும் அவர் எப்பவுமே பதட்டத்திலான் இருப்பார். அவர்கிட்ட இது பதட்டமா தான் இருக்கும் எப்பவும். அது நடக்குமோ, அது வந்துட்டு பதட்டம். இது தொற்று நோய். இப்படி அவர் ஆடிக்கொண்டிருந்து நீங்க போய் அவரோட கரைக்க தொடங்குவீங்கடா, நீங்களும் ஆட தொடங்குவீங்க. எல்லாரும் ஒட்டுமொத்த வீடு, ஒட்டுமொத்த அலுவலகம், ஒட்டுமொத்த வகுப்பறை, ஒட்டுமொத்த ஆச்சவே எல்லாரும் ஒரே பதட்டம், ஒரே டேட். சோ இன்றைக்கு நாங்கள் பிரதானமா 5 காரணங்களை இந்த குறுகிய நேரத்துக்குள்ள பார்த்திருக்கிறோம். நான் என்ற அகங்காரம், ஆணவம், ஈகோ, அவசரப்பட்டு எல்லாத்தையும் செய்யறது. அடுத்தது 3வது என்ன? தயார்படுத்தல் இல்லாம செய்யறது.
நாலாவது எது நடக்கணுமோ அது நடக்கும் என்ற தத்துவத்தின் மேல நம்பிக்கை இல்லை, இல்ல இறை நம்பிக்கை இல்லை. அஞ்சாவது கடந்த காலத்தை பற்றி ஒரே கவலைப்பட்டு ஒரு ஆழமான மன அழுத்தத்துக்குள்ள மூழ்கி இருத்தல், அல்லது எதிர்காலத்தை பற்றி ஒரே மீண்டும் மீண்டும் அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோன்னு கருதி இருக்கிறதும் பதட்டம் பெறுவதற்கு காரணம். இப்படி இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றன. எதிர்காலத்துல வேற வேற சந்தர்ப்பங்களே நாங்கள் ஆராயலாம். பிரதானமா 5 காரணங்களை ஆராய்ஞ்சிருக்கிறோம் இன்றைக்கு. அப்ப இவற்றுக்கு என்ன தீர்வு, இதுல இருந்து எப்படி விடுபடுவது, அல்லது இதை நான் இன்னும் இதுல இருந்து விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதைத்தான் நாங்கள் நாளையும் நாளை மறுதினமும் பார்க்க இருக்கிறோம்.